சென்னையில அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு லஸ்ஸி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு வந்திருக்கிற இடம் தான் எல்லிஸ் ரோட்ல இருக்கிற பாம்பே லஸ்ஸி. எக்ஸாக்டா தேவி தியேட்டர் பேக் சைடு இருக்கு. ஒரு ஹிடன் ஜெம் ஸ்பாட்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 40 இயர்ஸ்க்கு மேல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு வர ஒரு ஓஜி ஸ்பாட். இங்க ஸ்வீட் அண்ட் சேவரி ஐட்டம்ஸ் நல்ல தரமாவும் அண்ட் டேஸ்ட்ஃபுல்லாவும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் இவங்களோட ஸ்பெஷல் லஸ்ஸியை தான் எல்லாருமே மேஜரா ஹைலைட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதையே வாங்கி ட்ரை பண்ணியாச்சு. லஸ்ஸில நார்மல் அண்ட் ஸ்பெஷல் லஸ்ஸி ரெண்டுமே வச்சிருக்காங்க. அண்ட் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்பெஷல் லஸ்ஸில பாசுந்தி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் ரெண்டுத்துக்கும் மலாய் டாப்பிங்ஸ் வச்சு தருவாங்க. இங்க நார்மல் லஸ்ஸி 45 ரூபீஸ்க்கும் அண்ட் ஸ்பெஷல் லஸ்ஸி 70 ரூபீஸ்க்கும் தராங்க. அண்ட் ரெண்டுத்தோட டேஸ்ட்டும் பக்கா. அதுவும் இந்த ஸ்பெஷல் லஸ்ஸியோட டேஸ்ட் இருக்கே மஸ்ட் ட்ரை. ஸ்வீட்னஸ் அதிகமாகவும் இல்லாம கம்மியாகவும் இல்லாம பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல இருந்தது. அதுவும் இந்த வெயிலுக்கு குடிக்கும் போது சொல்றது வெளியே ஹாட்டா உள்ள ஜில்லுன்னு. லஸ்ஸிக்கு அடுத்து ட்ரை பண்ணது இந்த பாசுந்தி. எடுத்து ஒரு வாய் வச்சதுதான் சரியான டேஸ்ட். லிட்டரலா அடிக்ட் ஆயிட்டேனே சொல்லுவேன். பாசுந்தி நல்ல திக் கன்சிஸ்டன்சில இருக்கு. அண்ட் பிரைஸ் பொறுத்தவரை 50 கிராம்ஸ் ரூபீஸ் 25 ரூபீஸ்க்கு தராங்க. செம வர்த்து. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, சாப்பிடும் போது ஏலக்காவோட ஃபிளேவர் அண்ட் பாலாடைய பைட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் இதை ஒன்னோட நிறுத்திக்கிறது கஷ்டம். பாசுந்திக்கு அடுத்து ஃபைனலா ட்ரை பண்ணது ஜிலேபி. 50 கிராம்ஸ் ரூபீஸ் 25 ரூபீஸ்க்கு தராங்க. இதுல ஹைலைட்டை இவங்க ஜிலேபி மேல பாசுந்தி ஊத்தி கொடுப்பாங்க. அண்ட் டேஸ்ட் பொறுத்தவரை பாசுந்தியோட சேர்த்து சாப்பிடும் போது ஜிலேபியோட டேஸ்ட் சட்டிலாவே இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜிலேபியோட டேங்கினஸை அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு. பர்சனலா எனக்கு வெறும் ஜிலேபியோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த கடைக்கு ஓவராலா 5 out of 5 ரேட்டிங்கே கொடுப்பேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இங்க ஜிபே கிடையாது, ஒன்லி கேஷ் தான். சுகர் கண்டென்ட் நல்லா அடிச்சு விழுத்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னு என் பார்ட்னர் கிட்ட கேட்கும் போது, நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா.